Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sun Study. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம எஸ்எம்சி பேஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி நம்ம கடந்த ஒரு 2.5 வருஷமாக நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸாக எந்த இடத்துல பை போகலாம், எந்த இடத்துல செல் போகலாம், எதுக்கு பை போகணும், எதுக்கு செல் போகணும், என்ன ரீசன், நம்ம பண்ணுறது எதுக்காக பண்ணுறோம், எங்கே ப்ராஃபிட் பண்ணுறோம், எதுக்காக நம்ம லாஸ் பண்ணுறோம் அப்படின்றதுன ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம பாஸ்ட் 2.5 இயர்ஸாக இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட் அப்டேட்டாக நம்ம அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பேட்ச் வந்து நம்ம கம்மிங் அக்டோபரில் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஸ்லாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ புக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கலாம். பட் இன்னும் ஸ்லாட்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணலை. ஸோ அதுக்கான ஃபீஸையும் நான் இன்னும் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரத்தில் இந்த யூடியூப் சேனலில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணிடுறேன். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப நாளாக நிறைய பேர் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ புதுசாக நிறைய பேர் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிற வீடியோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத பற்றி ஒரு ஃபீட்பேக் வந்து கமெண்டில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, இன்றைக்கி கண்டென்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு கோ த்ரூ பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க ஒன்ஸ் போய் பார்த்துருங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டினியூஸாக ஒரு பாஸ்ட் ஒரு 5 வீடியோவில் இருந்து கண்டினியூஸாக வாங்க. அப்போ தான் வந்து எல்லாமே வந்து புரியும். ஓகே, யூரோஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இந்த சப்ளை அண்ட் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து நமக்கு ட்ரேட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ வந்து யூடியூப் சேனலில் லாஸ்ட் வீடியோ, அதாவது எஸ்டர்டே வந்து நான் அப்லோட் வந்து பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு லாஸ்ட் வீடியோ அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே ஒரு சப்ளை சொல்லியிருந்தோம், அதுக்கு மேலே ஒரு சப்ளை சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அந்த சப்ளைக்கு இன்னும் போகலை. ஸோ ட்ராவலில் தான் இருக்குது. மார்க்கெட் கீழே இருந்து மேலே தான் வந்து போயிட்டுருக்கான். போகிற வழியில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த டிமாண்டில் நம்ம பை போவோமான்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் நம்ம பை வந்து போக மாட்டோம். ஓகேங்களா? நம்ம ட்ரேடு பண்ணக்கூடிய இடம் நமக்கு சப்ளைஸில் தான் இருக்குது. இந்த சப்ளைஸ்லேருந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றின க்ரைட்டீரியா எல்லாமே வந்து வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்து நமக்கு பை இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு போவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சப்ளை ஒன்ஸ் வந்து காட்டிடுறேன். 4 ஹவர்னுடைய இந்த சப்ளைக்கு போவான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், கீழே இருக்கக்கூடிய டிமாண்டை ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கு. மார்க்கெட் வந்து இங்கேருந்து டிமாண்டில் வந்துட்டு இங்கேருந்து பையாக ஹைலி சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிமாண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய இந்த அந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்த உடனே இங்கே எடுத்தோடனே மேலே போயிட்டு கீழே வரோம். ஸோ இதிலே வந்து நமக்கு இண்டிகேட் ஆகுது மார்க்கெட் வந்து பை போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து இந்த இடத்துல இண்டிகேட் ஆகுது. ஸோ இந்த சப்ளை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். இங்கேருந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் போய் பார்த்துருங்க. அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஓவில் லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த வீக்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் வந்து மேலே போக சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஃப்ளிப் கண்ட்ரோல் எடுத்து இந்த டிமாண்ட் வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆகும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் ஒரு செல் வந்து எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே எடுக்கக்கூடிய செல் இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு இப்போ மெட்டிகேஷன் நடக்குது. வீக்லி டிமாண்ட் டெய்லியில் ரீஃபைன்மெண்ட் வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 4 ஹவர் வந்து போகிறோம். ஸோ மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டி ஹண்ட்டை மார்க்கெட் வந்து இங்கே என்ன பண்ணுறான், ரெக்கவர் பண்ணுறான். ஓகேங்களா? மிட்டிகேஷன் பண்ணுறான்.
இப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் பைக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த கன்ஃபர்மேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய மார்க்கெட் வந்து சோர்ஸ் பண்ணிட்டா, நம்ம பை வந்து எடுக்கலாம். இதோட டிபி வந்து எவ்வளோ தூரம் எங்க போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஹை வரைக்கும் தான் நம்ம டிபி வந்து போட முடியும். ஓகேங்களா? ஸோ 4 ஹவருக்கு எகைன் வாங்க. இந்த டிமாண்ட் இப்போ ஒர்க் ஆக சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம குடுத்துருக்கோம் YouTubeல. இருந்தாலும் இங்க சொல்றேன். இந்த டிமாண்ட், அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட், அதுக்கு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட். ஓகேங்களா? டெய்லில போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க இருக்கக்கூடிய இது ஒண்ணு, இது ஒண்ணு. அப்புறம் லிக்விடிட்டி விக் ஓபி. ஓகேங்களா? இது வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து திரும்புறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. இது ஒர்க் ஆகுறதுக்கான சான்சஸ் கம்மியா தான் இருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேல போறத விட, இங்கேருந்து மார்க்கெட் கீழ வர்றதுக்கு சான்சஸ் ஹை. ஓகேங்களா? இப்படி ரிவர்ஸ் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ வர சான்சஸ் ஹை. அப்போ கீழ வந்தாலும் நம்ம வந்து ஒரு என்ட்ரி செல்லுக்கு வந்து நம்மளால ஷிஃப்ட் ஆகி செல் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. இதில வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் குடுத்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா விட்டுருங்க. மார்க்கெட் ஃபிளிப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இங்கேருந்து ஒரு பெரிய செல் எடுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும். ஓகேங்களா? 1 மினிட்ல போயிட்டு என்ட்ரிய எக்ஸிக்யூட் பண்ணி 1:50 ஆர் 1:100 நம்ம அடிக்கணும். இதான் வந்து நம்மளோட பிளான். ரைட். அடுத்தது AUD USD. ஓகேங்களா? AUD USDல நம்ம இந்த ட்ரேட பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். YouTubeல இருக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க, இந்த வீடியோவோட எண்டுல வந்து அந்த வீடியோ வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? எண்டுல வந்து அந்த வீடியோ அட்டாச் பண்றேன். ஸோ அந்த வீடியோவ கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? சரி. அப்போ நம்ம 5 மினிட்ல இந்த இடத்துல ஒரு ட்ரேடு செட்டப் வந்து நம்ம குடுத்துருந்தோம். ரைட். 5 மினிட்ல இந்த இடத்துல ட்ரேட் செட்டப் வந்து குடுத்துருந்தோம். இந்த டிமாண்ட்ல இருந்து ட்ரேட் செட்டப் வந்து நம்ம குடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்தா இங்க தான் வந்து நம்ம என்ட்ரி இப்படி தான் வந்து போயிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது மிஸ்டு என்ட்ரி. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியே ஒரு என்ட்ரி வந்து இருக்கு. அங்கேயும் போலாம், இங்கேயும் போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல என்ட்ரி போலாம். அதுக்கு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்லயும் என்ட்ரி போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிமாண்ட்ல மிஸ் பண்ணியிருந்தா, இங்க அடுத்த என்ட்ரி போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப இதுக்கு அடுத்தது ஒரு என்ட்ரி போட முடியுமா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஒப்பீனியன் இங்கேயே என்ட்ரி போடக்கூடாது. ரைட்டா? இந்த இடத்துல கிரைட்டீரியா நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, இந்த இடத்துல என்ட்ரி வந்து நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த மாரி கிரைட்டீரியா இல்ல அப்படின்னா, இங்க என்ட்ரி போகக்கூடாது. இங்க இருக்குன்றனால நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். பட் என்னோட ஒப்பீனியன் என்ட்ரி கிடைக்கும்போதே போட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணாம விட்டுறணும். மார்க்கெட் இத அடிச்சுட்டு கூட மேல போக சான்சஸ் இருக்கு. ரைட்டா? அப்போ இங்க என்ட்ரி கிடைக்கும்போதே போட்டுறணும். சரி, ஓகே. நமக்கு 2 இடத்துலயும் என்ட்ரி கிடைச்சிருந்துச்சு. இங்கே ஒரு என்ட்ரி இருந்துச்சு, இங்கே இருந்தது. நம்ம இந்த என்ட்ரிய டீப்பா போய் அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல் நாலெட்ஜபிள் வீடியோவா இருக்கும். லாஸ்ட்ல அட்டாச் பண்றேன். கண்டிப்பா அந்த வீடியோவ கிளிக் பண்ணி எல்லாரும் போய் பார்த்துருங்க. பார்த்துட்டு கூட இந்த இதுக்கு வாங்க. சரி. இப்போ மார்க்கெட் வந்து இங்க கீழ வந்துட்டு மேல போயிருக்கான். ரைட்டா? இப்ப என்ன மூவ்மெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன் நடந்திருக்கு? உங்களுக்கு வந்து இப்போ இதுல நெக்ஸ்ட் எங்க ப்ரோ வந்துட்டு போவான்? நம்ம பை பண்ணலாமா? அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இப்ப நடந்ததுக்கான ரீசன் தெரியணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நடக்க போறதுக்கான ரீசன் நடக்க போறது என்னன்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நடந்ததுக்கான ரீசன் ஃபர்ஸ்ட் வந்து தெரியணும். சரி, ரைட். இப்போ 4 ஹவருக்கு நான் வந்துட்டேன். 4 ஹவர்ல இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கான். இந்த ஹைய எடுத்திருக்கான். நெக்ஸ்ட்டு இந்த ஹைய எடுத்திருக்கான். ஓகேங்களா? நமக்கு இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் வந்துட்டு பை பண்ணிட்டு பிஓஎஸ் பண்ணிட்டான். ரைட்டா? அப்போ இது பிஓஎஸ்ஸா எடுக்கலாமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத பிஓஎஸ்ஸா எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? லிக்விடிட்டி நல்லா தெரிஞ்சீங்கன்னா பிஓஎஸ் எடுக்கக்கூடாது. ஸோ மார்க்கெட் இது ஃபுல்லாவே லிக்விடிட்டிய பேஸ் பண்ணியிருக்கு. அந்த லிக்விடிட்டிய இங்க அடிச்சுட்டு மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்? ஹைய இங்க அடிச்சிருக்கான். ஸோ அதனால இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் மூவ்மெண்ட் இருக்கு
அப்படின்றத கண்டுபிடிச்சி இந்த இடத்துல பை போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரக்சர் வைஸாக அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதுக்கு நம்ம ஜம்ப் பண்ணுவோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. இது பிஓஎஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த பிஓஎஸ்க்கு டிமாண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது டிமாண்ட். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் பை போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் பை இருக்குது. ஆனால் பை போகாதீங்க. என்னோட ஒப்பீனியன். பை போகக்கூடாது. என்ன ரீசன்னா, ஒரு பைக்கு பாட்டமில் என்ட்ரி போட்டிங்கன்னா, நடுவில் எங்கேயுமே என்ட்ரி போடாதீங்க. ஓகேங்களா? நடுவில் எங்கேயுமே என்ட்ரி போடக்கூடாது. போடலாம். இப்போ நான் வந்து போடுவேன். எல்லா இடத்துலையும் போடுவேன். நீங்கள் போடாதீங்க. பிகினராக இருக்கீங்கன்னா போடக்கூடாது. ஏன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரினா, இதுக்கு நான் 100 விஷயம் பார்ப்பேன். பார்த்து தான் ஒரு என்ட்ரியே எக்ஸிக்யூட் பண்ணுவேன். நார்மலாக இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது, பிஒய்ஸ் இருக்குது, இன்டிஸ்மெண்ட் இருக்குது. இப்படி பார்க்குறத விட இதை படிக்கணும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்றத உள்ளே போயிட்டு படிக்கணும். படித்தா தான் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் படிக்க முடியலன்னா சிம்பிள், பாட்டமில் என்ட்ரி போடுங்க பைக்கு, செல்லுக்கு டாப்பில் என்ட்ரி போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதிலே ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஓகே, இப்போது இந்த டிமாண்டில் மார்க்கெட் என்ன பண்ணுறான்? இதை மிட்டிகேட் பண்ணலை. ஓகேங்களா? இதை மிட்டிகேட் பண்ணலை. சரி, இப்போ 4 ஹவரில் சோஸ் நடந்திருக்கு. அந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் லிக்விடிட்டி ஹன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய விக்கில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கு. மிட்டிகேட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு இந்த டிமாண்டு கிட்ட வந்துட்டு நேராக ஏன் மேலே போனோம்? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. ஸோ இது லிக்விடிட்டி மூமெண்ட். இது லிக்விடிட்டி ஹண்ட்டு. லிக்விடிட்டியில் நடந்த ஒரு பை. ரைட்டா? அப்போது இது எந்த டைம் ஃப்ரேமில் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட். ஃபைவ் மினிட்ல நமக்கு இந்த இடத்துல இங்கே வந்து லிக்விடிட்டி ஹண்ட் தான். லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணி நமக்கு இங்கே ஹண்ட் பண்ணியிருக்கு. நமக்கு இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டான். ஒன்ஸ் இதை மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டானா அடுத்த என்ட்ரி அப்ரோச் பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? சரி, இப்போ மார்க்கெட் வந்துட்டு போயிருக்கானே, இதுக்கான ரீசனை கண்டுபிடிக்கணும். நம்ம என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி போடலை. வந்ததுக்கான ரீசனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா மைண்டில் நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி அப்ரோச் பண்ணலை. வந்ததுக்கான ரீசன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் இப்போ வந்தது நீங்கள் கண்ணில் பார்த்துட்டீங்க ப்ரோ, அதனால தான் நீங்கள் இந்த இடத்துல மார்க்கிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், வந்ததுக்கான ரீசனை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் என்ட்ரி நம்மளால் எங்கே பை பண்ண முடியும், எங்கே செல் பண்ண முடியுன்றதை கண்டுபிடிக்க முடியும். இப்போது 5 மினிட்ல எங்கே இருக்குது? 5 மினிட்ல நமக்கு மிட்டிகேட் பண்ணிட்டான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் நம்ம போடக்கூடாது. ரைட்டா? அப்போது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கிட்டால் இதை நம்ம எடுக்கணும். ரைட்டா? இதை வந்து எடுக்கணும். அதுக்கு அடுத்தது இதை வந்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எடுக்கணும். ஓகே, இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. இது பிஒய்ஸ். ரைட்டுங்களா? இந்த இடத்துல பிஓஎஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், பிஓஎஸ் பக்கத்தில் வந்துட்டு மேலே போகிறான். அப்படியே மார்க்கெட் வந்து மேலே போயிடுறான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகணும். ஏன்னா ஸ்ட்ரக்சர் ஒரு எலாஸ்டிக் மாதிரி மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் டோட்டலாக மேலே ஏறி போயிட்டான். நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் வந்து முன்னாடி போய் பார்க்குறது பெட்டர். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு டைம் ஃப்ரேம் வந்து முன்னாடி போகிறோம். முன்னாடி போயிட்டு பார்த்தா நமக்கு 15 மினிட்ஸில் லிக்விடிட்டி ஹன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த ஹையை வந்து ஹன் பண்ணியிருக்கு. ரைட்டா? அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல தான் டிமாண்ட் கொடுத்துருக்கான். நம்ம ஆல்ரெடி எடுத்த இடத்துல டிமாண்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கான். மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகே, இப்போ எல்லாருக்கும் ஒரு கொஷின் வந்திருக்கும்.
இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு இந்த டிமாண்ட் போட்டதுக்கான ரீசன் என்னன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றதுனால தான் நீங்கள் டிமாண்ட் போட்டிருக்கீங்க ப்ரோ. இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ சார்ட்டை பார்த்துட்டு வந்துட்டு தான் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நான் நிறைய பேர் கொஷின் கேட்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது இப்படி தான் நம்ம என்ட்ரி போட்டிருக்கணும், பார்த்தீங்களா வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல. மார்க்கெட் வந்துட்டு போன இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா? மார்க்கெட் கீழே வராமல் இங்கே வந்துட்டு போயிருக்கான். அப்போது வந்துட்டு போனதில் எந்தெந்த டைம் ஃப்ரேமில் இதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதான் பார்க்குறோம். ஓகேங்களா? இதுதான் டைம் ஃப்ரேம், இப்படி தான் என்ட்ரி போயிருக்கணும், நான் போயிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? வந்துட்டு போயிருக்கான். அது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் அனலைஸ் பண்ணி ஏதாவது இருக்கான்றத ஒரு டைம் கண்டுபிடிச்சிக்கணும். இது பாயிண்ட் 1 தான். ரைட்டா? இது இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கிறதுக்கான ரீசனை நான் கண்டுபிடிக்கிறேன். நான் என்ட்ரி போட சொல்லலை. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் வந்து இங்கே வந்து போனதுக்கான ரீசன், இந்த இடத்துல மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டனால நம்ம ஒரு டைம் ஃப்ரேமுக்கு நம்ம முன்னாடி வந்திருந்தா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து போட்டிருக்கலாம். ஓகேங்களா? என்ட்ரி வந்து போட்டிருக்கலாம். பட் என்னோட ஸ்ட்ராட்டஜிலேயே இங்கே என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க மாட்டோம், இங்கேயும் எடுக்க மாட்டோம், இங்கே மட்டும்தான் எடுப்போம். ஓகேங்களா? லிக்விடிட்டி மூவ்மெண்ட் அப்படின்றனால அங்கே மட்டும்தான் எடுப்போம். இந்த இடத்துல லிக்விடிட்டி மூவ்மெண்ட்டே இல்லைனாலும் நம்ம இங்கே மட்டும்தான் போயிருப்போம். இதுதான் நம்ம க்ரைட்டீரியா. இங்கே மட்டும்தான் என்ட்ரி. இங்கெல்லாம் என்ட்ரி நம்ம எப்பயுமே எடுக்க மாட்டோம். பட் சூப்பர் லிக்விடிட்டி ஹண்ட் இருக்குன்றனால நம்ம என்ட்ரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரியை எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போது என்ட்ரி வந்து இப்போ எடுக்கிறவங்க இந்த இடத்துல எப்படி போகலாம் அதை பற்றி பேசுவோம். ரைட். இப்போது 15 மினிட்ஸில் நமக்கு டிமாண்டை மிட்டிகேட் பண்ணியிருக்கு. அப்போது அப்படியே மார்க்கெட்டை 15 மினிட்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள் எல்லோரும். ஓகேங்களா? இப்போ 15 மினிட்ஸில் நமக்கு இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணியிருக்கு. மறுபடியும் 15 மினிட்ஸ் வருவோம். 15 மினிட்ஸ்க்குள்ளே 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் வந்து போகிறோம். 15 மினிட்ஸோட டிமாண்டுக்குள்ளே 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் வந்து போகிறேன். குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா? இப்போது 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் இங்கே இருக்குது. ரீஃபண்ட்மெண்ட் பெட்டராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெட்டராக இல்லை. ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட்டு நமக்கு நம்மளோட க்ரைட்டீரியாவுக்கு வரல, இருந்தாலும் எடுத்துப்போம். ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான், ஃபெயிலியர் பண்ணலை. இப்போ என்ன பண்ணலாம்? 1 மினிட் போகலாம். ஓகேங்களா? 1 மினிட் போகிறோம். 1 மினிட்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து ட்ரை பண்ண போகிறோம். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ லோ இருக்குது. லோவை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஹண்ட் பண்ணியிருக்கு. ரைட். ஹையை எடுத்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு ட்ரேடு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எங்கேயுமே ட்ரேடு இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போ இதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்கே ப்ரோ. நேராக 5 மினிட் போங்க. 5 மினிட் போயிட்டு இந்த இடத்துல என்ன அடிச்சிருக்கு? லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸ்வீப். அப்போது மேலே போயிட்டு எடுத்திருக்கான். பட் இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் மூவ்மெண்ட் இல்லை. இருக்குது, பட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஓகேங்களா? அப்போது எடுத்துப்போம். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த டிமாண்டில் இருந்து நம்ம பை வந்து பண்ணலாம். கன்ஃபர்மேஷனுக்கு மார்க்கெட் இங்கே வந்ததுக்கான கன்ஃபர்மேஷனுக்கு இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே வந்தால் பை வந்து பண்ணலாம். இது ஒரு பாயிண்ட்டு தான். மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிருக்கான். 15 மினிட்ஸ்க்கு நம்ம 4 ஹவருக்கு எகெயின் வருவோம். 4 ஹவருக்கு வந்தால் இந்த இடத்துல நமக்கு சோச் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? எப்படி சோச்னா இது பிஓஎஸ் இங்கே. ஓகேங்களா? அடுத்தது இது சோச்சுங்களா? இது பிஓஎஸ்ங்களா? இங்கே என்ன நடந்திருக்கு? சோச். இந்த ஹையும் எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஒரு 2 கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் நேராக மேலே போயிருக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த லோ வரைக்கும் நம்மளோட ஒரு ரேஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லோ. ரைட்டா? 5 மினிட் எகைன் போங்க. 5 மினிட் போயிட்டு நம்மளோட ஒரு லோ எங்கே ரேஞ்சாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த லோ தான் நம்மளோட ரேஞ்சு. அப்போ இந்த லோ வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகலாம்.
அப்போது இந்த லோ வரைக்கும் வரானா எவ்வளோ தூரம் வரலாம்? இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு பை ஆகலாம். ஓகேங்களா? சரி ப்ரோ, இப்போது இந்த டிமாண்ட் வரைக்கும் வந்துட்டு பை ஆவானா? அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கலாம் எல்லாருக்கும். இவ்வளோ தூரம் இப்போ இங்கே இருக்கான், இங்கேருந்து இவ்வளோ பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு பை ஆகலாமா? அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்கலாம். அதுக்கு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், மார்க்கெட் பை ஆகலாம் அப்படின்ட்டு. இப்போது இங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து பை ஆகலாமான்னு பார்த்தீங்கன்னா, இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை பேஸ் பண்ணி இருக்குது. இந்த டிமாண்ட் பவர்ஃபுல்லான டிமாண்டாக இருக்குன்னா, அதாவது இங்கே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், இது பவர்ஃபுல்லான டிமாண்டாக இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் இந்த டிமாண்டில் வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்து மேலே போகலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸ்பென்ஷனாக போகிறதுக்கு முன்னாடி மேனிப்புலேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? அப்போது இந்த டிமாண்ட் பவர்ஃபுல்லான டிமாண்டாக இருந்துச்சுன்னா அது நடக்கலாம். பவர்ஃபுல்லான டிமாண்டாக இல்லை அப்படின்னா நேராக வந்துடுவான் கீழே. ஏன்னா பவர்ஃபுல்லான டிமாண்டாக இல்லாததுக்கு இந்த டிமாண்டுக்கு இப்போது ஒரு ரியாக்ஷன் தான் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு ரியாக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? சரி. இப்போது கரெக்டான டிமாண்டா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த சோச் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சோச்சுக்கு இது ஒரே சிங்கிள் டிமாண்டாக இருக்குது. அது இல்லாமல் வீக்லி போயிடுங்க. வீக்லி போயிட்டு ட்ரெண்டை வந்து பார்த்துக்குங்க. மார்க்கெட் வந்து கீழே எடுத்துட்டு பையில் போயிட்டுருக்கான். இப்போது பையில் போயிட்டுருக்கிற மார்க்கெட்டுக்கு எந்த டிமாண்ட் வந்து வேலிடாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே எடுத்துருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வேலிடாக இருக்க வாய்ப்பு வந்து இருக்குது. அது இல்லாமல் இதில் லிக்விடிட்டி வந்து பர்ஃபெக்டாக இல்லை. அப்போது இந்த டிமாண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இங்கேருந்து அப்படியே கீழே வந்து இந்த டிமாண்ட்லேயும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2 பாயிண்ட். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் ஒர்க்கும் ஆகலாம், ஃபெயில் ஆகிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பையும் போகலாம். ரைட்டா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? 15 மினிட்ஸுக்கு போகிறோம். மார்க்கெட் 15 மினிட்ஸ் கிடையாது, 5 மினிட். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்தால் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ண போகிறோம். இதில் ஃபெயில் பண்ணுச்சுன்னா அதுக்கு கீழே நமக்கு எந்த ஒரு டிமாண்டும் இல்லாதனால மார்க்கெட் நேராக கீழே வந்துடுவான். ஓகேங்களா? கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வந்துடுவான். ஓகேங்களா? இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட். ஓகே, இப்போது 4 ஹவரில் நமக்கு இது ஒரு சோச்சுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது இந்த சோச்சுக்கு நமக்கு டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை 4 ஹவரில். அப்படியே 15 மினிட்ஸ் போங்க. 15 மினிட்ஸில் போயிட்டு இந்த இடத்துல எங்கெல்லாம் நமக்கு இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல லோவை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. இது யார் பண்ணியிருக்கான்றது ஒன்ஸ் பார்க்குறோம். இந்த இடத்துல நியூயார்க் என்ன பண்ணுறான், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு லோவை அப்படி அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து மேலே போகிறான். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நியூயார்க் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்துல நமக்கு ஏஷியனை ரேஞ்சை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் இங்கே எடுத்திருக்கு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டும் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படியே 4 ஹவர் போயிருங்க. 4 ஹவர் போயிட்டு இங்கே வந்து நம்ம பார்க்குறோம். இதை நம்ம எடுக்கிறோம். இப்படி மார்க்கெட் இந்த என்ட்ரி எடுத்த பாயிண்டில் ஏதாவது ஒரு டிமாண்ட் இருந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகாது. ஆனால் நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே என்ட்ரி எடுத்த பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்குது. அப்போது ஒர்க் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ரைட்டா? இப்போ 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டும் வேலிட் தான், இதுவும் வேலிட் தான். ஓகேங்களா? பட் இதில் ஒரு 2 சின்ன பாயிண்ட் இருக்குது. சிம்பிள். இந்த டிமாண்ட்ஸுக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா நம்ம செஷனில் தான் என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா இது செஷன் பேஸ்டான ஒரு மேனிப்புலேஷன். அப்போது செஷனில் தான் என்ட்ரி வந்து எடுக்கணும். அதாவது மார்க்கெட்டிங் வந்துச்சுன்னா செஷன் பார்த்து என்ட்ரி எடுக்கணும். மார்க்கெட்டிங் வந்துச்சுன்னா செஷன் பார்த்து என்ட்ரி எடுக்கணும். செஷன்ஸ்
ட்ரேட் மட்டும்தான் பண்ணணும். அது மட்டும் தான் ஒர்க் ஆகும். செஷன்ஸ் இல்லாமல் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகுறது மேபி நமக்கு வந்து லாஸ் ஆகவும் வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன். நமக்கு இங்கே தான் என்ட்ரி, இங்கே தான் என்ட்ரி, அவ்வளோதான். இதுக்கு மேலே எங்கேயாவது என்ட்ரி போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறது தான் அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. அப்புறம் ஏன் ப்ரோ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேயும் பேசணும், இங்கேயும் பேசணும். இங்கே பேசுனதுக்கான ரீசன் என்னன்னா, உங்களுக்கு நாலேஜ் ஏதாவது ஒன்று தரணும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு நாலேஜை கொடுக்கணும். மார்க்கெட் நடந்ததுக்கப்புறம் நான் பேசலை, நடக்கிறதுக்கு முன்னாடியே ஐடியாவை கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் ஃபெயிலும் ஆகலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே இருந்து கூட இப்படி போகலாம். இது பேர் தான் மேனிப்புலேஷன். என்ட்ரி எடுத்த இடத்துக்கு வராமல் இங்கேருந்து போவாங்க, எல்லாத்தையுமே ஹன் பண்ணிவிட்டு. இதுதான் வந்து மேனிப்புலேஷன். நம்ம எவ்வளோ பார்க்குறப்போ அடுத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளோ பார்ப்பாங்க. ஸோ நம்மளோட என்ட்ரி பாட்டமில் இருக்கணும், இல்லைனா டாப்பில் இருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கக்கூடாது. என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்ற இடத்துல எவ்வளோ க்ரைட்டீரியாவை நான் பில்ட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை வச்சுட்டு பார்த்து ட்ரேட் பண்ணணும். இந்த 2 டிமாண்ட்லேயும் செஷன்ஸ் பேஸ்ட் என்ட்ரி தான் போகணும். அதுக்கடுத்து கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இவ்வளோ கீழெல்லாம் வரமாட்டான், இவ்வளோ கீழே வந்து இந்த குட்டியாக இருக்க டிமாண்டில் தான் போக மாட்டான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் தான் வந்து முட்டாளாக இருப்பீங்க. என்ன ரீசன்னா, மார்க்கெட்டில் எல்லாமே நடக்கும். மிராக்கல்ஸும் நடக்கும், இம்பாசிபிள்ஸும் நடக்கும், எல்லாமே நடக்கும் மார்க்கெட்டில். மார்க்கெட்டை மட்டும் அப்படி குறைச்சி எடை போட்டுறாதீங்க. எல்லா பாயிண்ட் வரைக்குமே போயிட்டு வருவான். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ராசஸை பிலீவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ப்ராஃபிட் தன்னால் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது ப்ரோ உங்கள் யூடியூப் சேனலில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்டில் வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்டில் வந்து கொடுங்க, ரிவ்யூவை வந்து கொடுங்க. அப்புறமா இதுக்கு முன்னாடி என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா, நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க, இதில் கிளாஸில் என்ன பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு கிளாஸு, அதெல்லாம் வந்து கமெண்ட்லேயே ஓப்பனாகவே கொடுங்க. ஓகேங்களா? கமெண்ட்லேயே வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஃபீட்பேக் கொடுக்க மறக்காதீங்க. அப்புறம் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் தான், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பார்த்து சேஃபாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராஃபிட்ன்றது சிம்பிள் தான், அதுக்கான ப்ராசஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கான டைமை நீங்கள் கொடுத்து கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. ஓகேங்களா? எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய, அதாவது சின்ன அட்வைஸ், உங்கள் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது, கடவுளை நம்ப மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா கெட்டதுக்கும், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லதுக்குமே காரணம் நம்ம மட்டும்தான். ஓகேங்களா? நீங்கள் புவராக இருக்கீங்க, இல்லைனா ட்ரேடு பண்ண உங்களுக்கு வரல, அப்புறம் ட்ரேடு என்னால் கவனிக்க முடியல. இப்போ உங்கள் வீடியோ வந்து 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்லாம் இருக்குது ப்ரோ, என்னால் அதை கூட உட்காந்து பார்க்க முடியல, ஃபுல்லாக டிஸ்பிளேவே பார்க்க முடியல. இன்ஸ்டாகிராம் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஏதோ டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது, யாரோ எனக்கு செய்வனே வச்சுட்டாங்க, யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு நான் போய் கோயிலில் போய் நான் போயிட்டு 2 பூஜையை பண்ணுறேன் கோயிலில், ஏன்னா இது என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதனால நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் போய் கடவுளை வேண்டுறேன். அந்த கடவுளை வேண்டி ஒரு ட்ரேட் எடுத்தேன் ப்ரோ, கோயிலே போய் உட்காந்து நான் ட்ரேட் எடுத்தேன் ப்ரோ, அப்படி அதெல்லாம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு நல்லதுக்கும், ஒவ்வொரு கெட்டதுக்கும், ஒவ்வொரு இழப்புக்கும், ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களுக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான். எங்கேயாவது ஒரு இடத்துல புள்ளி வச்சுருப்பீங்க, அதுதான் வந்து இப்போ ரியாக்ட் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா? நீங்கள் நடக்கிறதுக்கும் காரணம் நீங்கள் தான், பேசுகிறதுக்கு காரணமும் நீங்கள் தான், போய் படிக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான், ஒரு இடத்துல சம்பாதிக்கிறதுக்கு காரணமும் நீங்கள் தான். ஓகேங்களா? உங்களால் ஒருத்தனுக்கு ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஓகேங்களா? ஸோ
உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அதுக்கு காரணமும் நீங்க தான். ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா காரணம் நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. நல்லா உட்காந்து ஆ ஒரு அட்வைஸ் வந்து சொல்றேன் மறுபடியும். செகண்ட் அட்வைஸ் ஓகேங்களா? ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வைஸ். எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு, இன்னைக்கு வந்து வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு, உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு 1 ஹவர், 2 ஹவர் டைம் இருந்துச்சு அப்படின்னா, நேரா எந்த சத்தமும் இல்லாத இடத்துல அமைதியா போய் கண்ண மூடி, மொபைல் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு, கண்ண மூடிட்டு அமைதியா உட்காந்துருங்க. ஓகேங்களா? அமைதியா உட்காந்துருங்க. எத பத்தியும் யோசிக்கக்கூடாது. அமைதியா உட்காந்துருங்க. உங்க கண்ணுல ஒரு ஃபிலிம் வந்து ஓடிட்டுருக்கும். உங்க கண்ணுல வந்து நெறைய விஷயங்கள் வந்து தெரியும். அதாவது பாஸ்ட்டு, உங்களோட பிளானு, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? தண்ணி குடிச்சீங்களா? எல்லாமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். சும்மா ரேண்டமா ஏதாவது ஒண்ணு ஓடிட்டுருக்கும். ஓகேங்களா? பறக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒண்ணு ரேண்டமா ரன் ஆயிட்டே இருக்கும் உங்க மைண்ட்ல. அப்போ ரன் ஆகும்போது உங்க மூளை என்ன ஆயிடும்னா, ஒரு ஸ்டேஜ்ல போய் உட்காரும் அது. ஓகேங்களா? இப்போ அமைதியா இருக்கீங்க, எதுவுமே பேசாம இருக்கீங்க அப்படின்றப்போ, உங்களோட பிரெயின் போயிட்டு ஒரு ஸ்டேஜ்ல உட்காரும். நீங்க எந்த விஷயத்த திரும்பி திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த விஷயம் உங்க கண்ணுக்குள்ள வரும். ஓகேங்களா? இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க யாருன்றத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு. நீங்க எந்த விஷயத்த திரும்ப திரும்ப பண்றீங்களோ, அந்த விஷயம் உங்க கண்ணுக்கு முன்னாடி வரும். அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், இல்லன்னா ரொம்ப கெட்டதா இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? உங்க கண்ல திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும். இதுல பேட் ஒண்ணு இருக்கு, குட் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, குட் வந்து சொல்லிர்றேன். நீங்க ட்ரேடிங் உங்க மைண்ட்ல ட்ரேடிங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. பணம் சம்பாரிக்கணும். நம்ம வந்து ஆ நெறைய விஷயங்கள வந்து லேர்ன் பண்ணணும். கரெக்ட்டா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணி, மணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி, நம்ம ஒரு ரேஞ்சுக்கு போகணும். அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க. அப்படி அப்படி நீங்க நெனைக்க மாட்டீங்க. ஆனா, உங்க கண்ணுக்கு முன்னாடியே அது ஒரு படம் மாரி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி ஓடுதுன்னா, நீங்க ஃபோகஸ்டா இருக்கீங்க. நீங்க தப்பான ட்ராக்ல இருந்தாலும், அந்த தப்பான ட்ராக்லயாவது ஃபோகஸா இருக்கீங்க. அப்படின்னு வச்சுக்கங்க. இன்னொரு கேட்டகரி எப்படின்னா, ஆ அ ஏதாவது ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த மூவிக்கு போலாம். ஸ்பைடர்மேன் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு போலாம். நம்மளே ஸ்பைடர்மேனா ஆனா என்ன? அப்படின்னு ஒரு ஒரு ஃபிலிம் ஓடிட்டுருக்கும். இந்த மாரி அன்வான்டட் வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் கண்ணுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, நீங்க வந்து ஒரு கல்ட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படின்றத வச்சுக்கங்க. ஏதோ ஒரு கூட்டத்தோட கூட்டமா நீங்க இருக்கீங்க. ஓகேங்களா? அதனால நீங்க யாருன்றது தெரியணும் அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம் அமைதியா இருக்கிற இடத்துல உட்காந்து எத பத்தியுமே யோசிக்காதீங்க. உங்க மூளை ஆட்டோமேட்டிக்கா யோசிக்க ஆரம்பிக்கும். நீங்க யாருன்றத படம் போட்டு உங்க மூஞ்சிக்கு முன்னாடி காமிச்சுரும். அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இத எதுக்கு நான் சொல்றேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க யாருன்றத கண்டுபிடிங்க. நான் எப்படி மாறணுன்றத நீங்க உங்களோட மைண்ட்ல உருவாக்குங்க. நான் எப்படி மாறணும் அப்டின்றத மைண்ட்ல உருவாக்கிட்டு, அது மாறுறதுக்கான வழிய ஒரு பிளான் மாரி பேப்பர்ல எழுதுங்க. பேப்பர்ல எழுதிட்டு, இந்த பிளான் எல்லாம் நீங்க டெய்லியும் உட்காந்து பண்ண வேண்டாம். டெய்லியும் உட்காந்து பண்ற மாதிரி ஒரு கேரக்டர உங்க மனசுக்குள்ள உருவாக்குங்க. ஓகேங்களா? நீங்க எப்பல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்களோ, அந்த கேரக்டர ட்ரிகர் பண்ணுங்க. எப்படின்னா, அந்த கேரக்டர் பேரு வந்து ஜெகன்னே வச்சுக்கங்களேன். நான் நான் வந்து ஜெகன். அந்த கேரக்டர் பேரு வந்து சூப்பர் ஜெகன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆ நான் வந்து டிஸ்ட்ராக்டடா இருக்கும்போது, டக்குனு ஒரே வேர்டு தான் நீங்க சொல்லணும். சூப்பர் ஜெகன் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து உங்களோட நேம வச்சு, நீங்க அந்த சூப்பர் ஜெகன் அப்படின்றத சொல்லும்போது, நீங்க உங்க மைண்ட் என்ன ஆகும்னா, டக்குனு இங்க ஜம்ப் ஆயிடும். டக்குனு மொபைல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, டக்குனு நீங்க உட்காந்து ஃபோகஸ்டா சார்ட்ட ஒரு 5 நிமிஷமாவது நீங்க ஃபோகஸ்டா பார்ப்பீங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றது 100வது நாளு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஃபுல் ஃபோகஸ்ட் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ். ஃபுல்லா ஃபோக்கஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்கள யாராலயுமே தடுக்க முடியாது. உங்க கண்ணுக்கு தப்பு அவ்வளோ கிளியரா தெரியும். ஓகேங்களா? நீங்க என்ன தப்பு பண்றீங்க? என்ன நடக்குது? மார்க்கெட்ல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்ப இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் சும்மா தான் அப்படின்றது எல்லாம் கிளியரா மேஜிக் மாரி உங்களுக்கு தெரியும். கண்ணுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். அதுக்கு காரணமா இருக்கிறது என்னன்னா, உங்க பிரெயின் மட்டும் தான். ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்றேன். கடவுள், கிடவுள் எங்கேயுமே நம்பிக்கைய வைக்காதீங்க.
ஒரு இண்டிகேட்டரில் இப்போ நார்மலாக ஒருத்தங்க இண்டிகேட்டரில் வைக்கிற நம்பிக்கை அவங்க மேலே வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? கடவுள் கடவுள் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. உங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மணியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களை இன்வெஸ்ட் பண்ணுறது அதுக்கு மீனிங் என்னென்னா டைமு, உங்களோட உழைப்பு, உங்களோட டெடிகேஷன், உங்களோட அந்த ஒரு விடாமுயற்சி. ஓகேங்களா? இது எல்லாமே இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் திங்க். ஓகேங்களா? இதை யாராலுமே கொடுக்க முடியாது. இதை கொடுங்க. கொடுத்தா தான் பணம் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக பாருங்கள். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதனால் ஒரு எஸ்எல் வாங்கச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. அது உட்காந்து அனலைஸ் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் கண்டுபிடிச்சிருவீங்க. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ தான் தெரியும், அடடா நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது நீங்கள் அப்படின்றப்போ நீங்கள் எப்படி இருக்கணுன்றதுக்கான ஒரு சொல்யூஷனை நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு முன்னாடி எல்லா தப்பும் நான் தான் பண்ணியிருக்கேன்றதை ஒத்துக்குங்க. உங்களுக்குள்ள ஒத்துக்கிட்டு அதை சொல்யூஷன் அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான விஷயங்களை எடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே சக்ஸஸ் ஆகிடலாம் ப்ரோ. ஓகேங்களா? பெரிய விஷயம்லாம் கிடையாது. ப்ராஃபிட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சின்ன விஷயந்தான். அந்த சின்ன விஷயம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது இப்போது. அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அடப்பாவி இவ்வளோதானா, சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? அதனால் ஃபோக்கஸ்டாக இருங்க. ட்ரேடிங்ன்றது நார்மலாக பிஸ்னஸ் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல். இது வேறு மாதிரி இருக்கும். லைஃபுக்குள்ளே நல்லா விளையாடும் இந்த ட்ரேடிங்ன்றது. அதை கையில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அது எங்கேயோ தூக்கிட்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் பாருங்கள். ஓகேங்களா? பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.